குழந்தைகளுடையதான புள்ளி விவரங்கள். முதலாவது, உலகத்திலே ஒரு நிமிடத்துக்கு 245 பிள்ளைகள் பிறப்பதாக ஆய்வுகள் சொல்கிறது. ஒரு நிமிடத்தில் 245 குழந்தைகள் பிறக்கிறது. ஒரு மணி நேரத்துக்கு 14,677 குழந்தைகள் பிறக்கிறது. ஒரு நாளைக்கு 3,52,239 குழந்தைகள் பிறக்கிறது. ஒரு வருடத்துக்கு 12.86 கோடி பிள்ளைகள் பிறக்கிறது. அது மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் எடுத்த கணக்கெடுப்பின்படி ஒவ்வொரு வருடமும் 5 வயதுக்குட்பட்ட 1.9 கோடி குழந்தைகள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு வருடமும் உலக அளவில் 15 வயதுக்குட்பட்ட 3,500 குழந்தைகள் வறுமை காரணமாக இறந்து கொண்டிருக்கின்றனர். உலக அளவில் ஒவ்வொரு வருடமும் 12 கோடி குழந்தைகள் உணவு பற்றாக்குறையினால் இறந்து கொண்டிருக்கின்றனர். ஒவ்வொரு ஆண்டுதோறும் 97 லட்சம் குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைவினால் இறந்து கொண்டிருக்கின்றன. வைட்டமின் ஏ குறைவினால் 6.84 லட்சம் குழந்தைகள் ஒவ்வொரு ஆண்டும் இறந்து கொண்டிருக்கின்றன. இதில் பச்சிளம் குழந்தைகள் அதிகமாய் காணப்படுகின்றனர். அது மாத்திரமல்ல, 5 வயதுக்குட்பட்ட 35 லட்சம் குழந்தைகள் சளி மற்றும் சுவாச பிரச்சனையினாலே இறந்து கொண்டிருக்கின்றனர். ஆப்பிரிக்காவில் எடுத்த கணக்கெடுப்பின்படி ஒவ்வொரு ஆண்டும் 10 லட்சம் குழந்தைகள் மலேரியா காய்ச்சலால் இறக்கின்றனர். அது மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் எடுத்த கணக்கின்படி 11.5 கோடி பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு செல்வதில்லை. ஒரு முறை கூட பள்ளிக்கூடத்திற்கு செல்வது இல்லை. அது மாத்திரமல்ல, உலக அளவில் பள்ளிக்கு செல்ல வேண்டிய 32.5 கோடி குழந்தைகள் மாடு மேய்த்து கொண்டும் பீடி சுற்றி கொண்டும் இருப்பதாக ஆய்வுகள் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, உலக அளவில் 40 லட்சம் குழந்தைகள் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். அதிலே பார்க்கும்போது உலக அளவில் 12 வயதுக்குட்பட்ட 2 கோடி குழந்தைகள் கண் பார்வையற்ற பிள்ளைகளாய் காணப்படுகின்றனர். உலக அளவில் ஒவ்வொரு நாளும் 20 லட்சம் குழந்தைகள் பாலியல் வன்முறைக்கு ஆளாகின்றனர். உலக அளவில் 50% சிறு பிள்ளைகள் 12 வயதுக்குள்ளாக ஓரின சேர்க்கை மற்றும் பாலியல் துன்புறுத்தலால் அவர்கள் பாதிக்கப்படுவதாக ஆய்வுகள் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு ஆண்டும் 1.2 கோடி குழந்தைகள் கடத்தப்படுகின்றனர். 10 கோடிக்கும் அதிகமான குழந்தைகள் வறுமை நிமித்தமாய் அவர்கள் பாதிக்கப்பட்டு காணப்படுகின்றனர். 70% குழந்தைகள் மிகவும் எடை குறைவாக அவர்கள் பிறக்கிறார்கள். உணவு கிடைக்காமல் வறுமை நிமித்தமாக 14.6 கோடி ஜனங்கள், 6 கோடி சிறு பிள்ளைகள் எலும்பும் தோலுமாக காணப்படுகின்றனர். ஒவ்வொரு மாதமும் 10 லட்சம் குழந்தைகள் பசி பட்டினியினால் இறந்து கொண்டிருக்கின்றனர். தென்னாப்பிரிக்காவில் வறுமையின் காரணமாக 18 வயதுக்குட்பட்ட 13.2 கோடி குழந்தைகள் பெற்றோரை இழந்து அனாதையாய் தெருக்களில் சுற்றி திரிகின்றனர். அது மாத்திரமல்ல, உலக அளவில் சுமார் 24 கோடி குழந்தைகள் குழந்தை தொழிலாளராக காணப்படுகின்றனர். 18 கோடி குழந்தைகள் மிகவும் கடினமான சூழ்நிலையில் வேலை செய்து வருவதாக புள்ளி விவரங்கள் கூறுகிறது. இன்னும் பார்க்கும்போது உலக அளவில் ஆயுதமேந்தி போராடி கொண்டிருக்கிறதான சிறு பிள்ளைகள் 30 நாடுகளில் எடுத்த கணக்கெடுப்பின்படி 3 லட்சம் பேர் இருப்பதாக ஆய்வுகள் கூறுகிறது. 1994 முதல் 2004 வரை எடுத்த கணக்கெடுப்பின்படி மோதல்களில் நடந்ததான பிரச்சனைகளால் 20 லட்சம் குழந்தைகள் உயிரிழந்து காணப்படுகின்றனர். 10 லட்சம் குழந்தைகள் அனாதையாய் காணப்படுகின்றனர். 20 லட்சம் இறந்திருக்கிறாங்க, 10 லட்சம் அனாதையாய் காணப்படுகின்றார்கள். அது மாத்திரமல்ல, இந்தியாவில் எடுத்த கணக்கெடுப்பை வாசிக்கிறேன். இந்தியாவில் எடுத்த கணக்கெடுப்பின்படி ஒவ்வொரு நிமிடத்திலும் 35 குழந்தைகள் பிறக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் 50,000 குழந்தைகள் இந்தியாவில் பிறக்கிறார்கள். ஒரு ஆண்டிற்கு 2.5 கோடி ஜனங்கள், 5 கோடி பிள்ளைகள் நம்முடைய இந்திய தேசத்தில் பிறக்கிறது. அது மாத்திரமல்ல,
இந்தியாவில் உள்ள 17 கோடியே 90 லட்சம் குழந்தைகளில் சுமார் 9 கோடி குழந்தைகள் பள்ளிக்கூடங்களுக்கு செல்வது இல்லை. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் இந்தியாவில் பிறக்கிறதான 44,640 குழந்தைகளில் சுமார் 300 குழந்தைகள் இருதய வியாதியோடு பிறப்பதாக ஆய்வுகள் கூறுகிறது. இந்தியாவில் 5இல் 1 குழந்தை ஊட்டச்சத்து இல்லாமலும் 3இல் 1 குழந்தை எடை மிகவும் குறைவாகவும் பிறக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இந்தியாவில் நீரிழிவு நோயினால் 10% குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருப்பது மிகுந்த வேதனைக்குரியதான ஒன்று. அது மாத்திரமல்ல, 10இல் 6 குழந்தைகளுக்கு ஆஸ்துமா வியாதி நம்முடைய இந்தியாவில் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இந்தியாவில் 3 லட்சம் குழந்தைகள் விபச்சாரத்தில் ஈடுபடுத்தப்படுகின்றன. இந்தியாவில் 3 லட்சம் குழந்தைகள் விபச்சாரத்தில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். இவர்களில் பலர் ஆபாச படத்துறையில் நடிப்பதாக தகவல்கள் கூறுகிறது. அது மாத்திரமல்ல, கொல்கத்தாவில் 50,000 சிறுவர்களும், புனேயில் 20,000 சிறு பிள்ளைகளும், நாக்பூரில் 10,000 குழந்தைகளும் விபச்சார தொழிலில் ஈடுபடுவதாக ஆய்வுகள் கூறுகிறது. அது மாத்திரமல்ல, இந்தியாவில் 14% குழந்தைகள் கொத்தடிமைகளாய் வேலை செய்து உழைத்து கொண்டிருக்கிறது. இதில் 5 முதல் 10 வயதுக்குட்பட்டவர்களே மிகவும் அதிகமாய் காணப்படுகின்றனர். அது மாத்திரமல்ல, இந்தியாவில் குழந்தை திருமணம் மிகவும் அதிகமாய் நடந்து வருகிறது. தெற்கு ஆசிய நாடுகளில் 2007இல் பிறந்த குழந்தைகளில் 47% திருமணங்கள் பதிவு செய்யப்படவில்லை. அவர்களை பார்க்கும்பொழுது 2.4 கோடியில் இந்திய குழந்தைகள் மட்டும் 1.6 கோடி பேர் என்று கூறப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இந்தியாவில் ஆண் குழந்தை மோகத்தால் பெண் குழந்தைகளின் பிறப்பு வீதம் பெருமளவில் குறைந்து வருகிறது. 6 வயதுக்குட்பட்ட 1000 ஆண் குழந்தைகளுக்கு 933 பெண் குழந்தைகளே காணப்படுகின்றனர். சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் இது மிகவும் படுமோசமாய் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, வன்முறைகள் டெல்லி அதை சுற்றி உள்ளதான பகுதிகளை பார்க்கும் பொழுது பள்ளி மாணவரிடத்திலே திரைப்படம் பற்றி ஆய்வு நடத்தியதில் வன்முறை கலந்த சண்டை காட்சிகள் அவர்களை வன்முறையாளர்களாய் மாற்றுகிறது என்று அதிர்ச்சி தகவல் வெளிவந்துள்ளது. இந்தியாவில் ஒரு நாளைக்கு 12 முதல் 15 வயதிலான 15 குழந்தைகள் காணாமல் போகின்றனர். ஒவ்வொரு நாளைக்கும் 12 முதல் 15 குழந்தைகள் இந்தியாவில் காணாமல் போய்விடுகின்றனர். இந்தியாவில் ஒவ்வொரு வருடமும் 46,000 குழந்தைகள் காணாமல் போய்விடுகின்றனர். இதில் 11,000 குழந்தைகள் கண்டுபிடிக்கப்படவே இல்லை ஒவ்வொரு ஆண்டுதோறும். அது மாத்திரமல்ல, 45% மாணவர்கள் பள்ளிக்கு செல்வதில் பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி, பள்ளிக்கு செல்ல விருப்பம் இல்லை என்று சொல்லி அவர்கள் கூறுகின்றனர். அது மாத்திரமல்ல, இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் 55,000 சிறுவர்கள் புகைப்பிடிக்க பழகுகின்றார்கள். ஒவ்வொரு நாளும் 55,000 சிறுவர்கள் புதிதாய் புகைப்பிடிக்க பழகி கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, மத்திய பிரதேசத்தில் ஒரு ஆண் குழந்தைக்கு வயிற்று வலி நீங்க பழுக்க காய்ச்சினதான ஒரு கம்பியினால் உடம்பில் 150க்கும் மேற்பட்ட சூடுகளை வைத்ததாக ஆய்வுகள் குறிப்பிடுகிறது. அது மாத்திரமல்ல, நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரையில் 5 நிமிடத்தில் 6 குழந்தைகள் பிறக்கிறது. நம்முடைய தமிழ்நாட்டிலே 5 நிமிடத்தில் 6 குழந்தைகள் பிறந்து கொண்டிருக்கிறது. ஒரு வருடத்தில் 11.7 லட்சம் குழந்தைகள் பிறக்கிறது. அது மாத்திரமல்ல, நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டிலே 5,908 அரசு பள்ளிகளும் 3,474 தனியார் பள்ளிகளும் இயங்கி வருகின்றனர். அது மாத்திரமல்ல, நம்முடைய தமிழகத்திலே பிறக்கிறதான பிள்ளைகளில் வலிப்பு நோய் அதிகமாய் காணப்படுகிறது. இது 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு அதிகமாய் காணப்படுகிறது. தமிழகத்தில் 500க்கு ஒரு குழந்தை ஆட்டிசம் நோயால் பாதிக்கப்படுகிறது. இது மூளையில் ஏற்படக்கூடியதான ஒரு பாதிப்பு. அது மாத்திரமல்ல, தமிழ்நாட்டில் மாத்திரம் 7,500 குழந்தைகள் HIV எய்ட்ஸினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஈரோட்டில் புரோக்கர்கள் மூலமாய் குழந்தை விற்பனை நடந்து வருகிறது. வறுமையின் கொடுமையாய் சில பெற்றோர் இங்கு வந்து தங்களுடைய பிள்ளைகளை கொடுத்து பணம் பெற்று செல்கின்றனர். ஆண் குழந்தையின் விலை 12,000 ரூபாய் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அது மாத்திரமல்ல, ஈரோடு, திருப்பத்தூர், சேலம், தருமபுரி போன்ற மாவட்டங்களில்
மிகவும் அதிகமாய் இப்படிப்பட்ட வறுமை நிமித்தமாய் குழந்தைகள் விற்கப்படும் சம்பவங்கள் அதிகமாய் நடந்து வருகிறது. அது மாத்திரமல்ல, சென்னையில் மாத்திரம் சுமார் 75,000 சிறுவர்கள் பிச்சை எடுப்பதில் சமூக விரோதிகளால் கடத்தப்பட்டுள்ளனர். சென்னையில் மாத்திரம் 75,000 சிறுவர்கள் பிச்சை எடுப்பதற்காகவே கடத்தப்பட்டுள்ளனர். அது மாத்திரமல்ல, தூத்துக்குடி ஓட்டப்பிராரம் அரசு மருத்துவமனையை பார்க்கும்போது இது பத்திரிகையில் வந்ததான ஒரு செய்தி. அந்த அரசு மருத்துவமனையில் குறைப்பிரசவத்தில் பிறந்ததான ஒரு இரட்டை பெண் குழந்தைகள் தாய் மற்றும் பாட்டியால் கழுத்து திருகப்பட்டும் பிளேடால் அறுக்கப்பட்டும் கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாம் எல்லாரும் அறிந்ததான ஒரு சம்பவம். இப்படியாய் அநேக சம்பவங்கள் நம்மை சுற்றிலும் நடந்து வருகிறது. அது மாத்திரமல்ல, தமிழகத்தில் 1,00,000 குழந்தைகள் பட்டு நெசவு தொழிலில் ஈடுபடுகின்றார்கள். தமிழகத்தில் 10,000 குழந்தைகள் மாவு அரைக்கும் நிலையங்களிலே வேலை செய்து வருகிறார்கள். திருப்பூர் பனியன் தொழிற்சாலைகளை பார்க்கும்போது 40,000 குழந்தைகள் வறுமை காரணமாய் அங்கே வேலைகளுக்கு கடந்து செல்கிறார்கள். அது மாத்திரமல்ல, சேலம் மாவட்டத்தில் பெண் குழந்தைகள் அதிகமாய் குழந்தை தொழிலாளர்களாய் காணப்படுகிறார்கள். அது மாத்திரமல்ல, தமிழகத்தில் 18 லட்சம் குழந்தைகள் குழந்தை தொழிலாளர்களாக விவசாயம், மெக்கானிக் ஷெட், ஆடு மேய்த்தல் போன்ற காரியங்களில் அவர்கள் ஈடுபட்டு வருவதாக ஆய்வுகள் நமக்கு தெரிவிக்கிறது. இப்படிப்பட்ட ஜனங்களுக்காய், இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காய் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, மதுரை மேலூர் அருகே வெள்ளூர் என்கிறதான ஒரு இடம் ஒன்று இருக்கிறது. அங்கே ஆண்டுதோறும் அங்கே குறிப்பிட்டதான ஒரு கோயிலே திருவிழா ஒன்று நடைபெறுகிறது. அந்த திருவிழாவிற்கு 7 சிறுமிகளை அம்மனாக அங்கே தேர்வு செய்யப்பட்டு அச்சிறுமிகளுக்கு அந்த திருவிழா நடைபெறும் நாட்களில் 15 நாளும் கோயிலுக்குள்ளே வைத்து 50 கிராமங்களுக்கு அந்த பிள்ளைகளை உலா வர செய்வது வழக்கமாய் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட மூட பழக்க வழக்கங்கள் மாறும்படியாய் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, தமிழகத்தில் 1000 பள்ளிகளில் 7, 8, 9, 10 ஆகிய வகுப்பு படிக்கும் மாணவர் வரை எடுத்த சர்வேயில் 4,820 மாணவர்களுக்கு எடுத்த சர்வேயில் அதிலே 3 1 பங்கினர் புகைப்பிடிப்பது தங்களை பெரியவர்களாய் காட்டிக் கொள்வதற்காகவே என்று சொல்லி அவர்கள் கூறுகின்றனர். இது மிகவும் வேதனை பெறக்கூடியதான ஒரு செய்தி. அது மாத்திரமல்ல, 13, 14, 15 வயது சிறுவர்களில் 20.8% பேர் சிகரெட் புகை பழக்கத்திற்கு அடிமையாய் காணப்படுகின்றனர். இப்படிப்பட்ட காரியங்களை மனதில் வைத்து அந்த சிறு பிள்ளைகளுக்காய் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. இந்தியாவில் ஆண்டுதோறும் 4 கோடி பெண் சிசு கொலை நடைபெறுகிறது. இந்தியாவில் ஆண்டுதோறும் சுமார் 50 லட்சம் பெண்கள் தங்கள் உயிரையும் பொருட்படுத்தாது கருக்கலைப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்களுக்காய் நாம் ஜெபிப்போம். இன்னும் புள்ளிவர்கள் அநேகம் இருந்தாலும் இந்த காரியங்களை மனதில் வைத்து சிறு பிள்ளையுடைய ஊழியம் நாம் சிறப்பாய் செய்ய வேண்டும். சிறு பிள்ளைகள் எங்கும் பாதிக்கப்பட்ட நிலைமையிலே காணப்படுவதால் அந்த பிள்ளைகளை குறித்த ஒரு அக்கறையுடையவர்களாய் நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபத்தோடு கூட இந்த ஊழியத்தை நாம் செய்வோமானால் சிறு பிள்ளைகள் நிச்சயம் இயேசுவுக்கு சொந்தமாய் மாறுவார்கள் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை.